ஈத்தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு கௌதம சன்னா அவர்கள். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 நாட்களே உள்ளது. பிரச்சாரமும் எல்லா கட்சி தலைவர்களும் மும்மரமா மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அரியணை ஏறப்போவது யார், தமிழ்நாட்டை ஆளப்போவது யாருன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பெருமளவு கேள்வி இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு களம், எப்படி பாக்குறீங்க சார்? யாருக்கு சாதகமா இருக்கு? களம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்குது. 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எல்லா இடத்திலும் போகின்ற இடத்துல எல்லாம் கூட்டணி தலைவர்களுக்கும் முதல்வருக்கும் கிடைக்கின்ற வரவேற்பு, மக்கள் அலையலையாக அவர்களை சந்தித்து சொல்லுகின்ற வாழ்த்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது 200 தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற விவரம் தெரிய வருகிறது. எல்லா விதமான கருத்து கணிப்புகளும் அனைத்து சேனல்களும் ஏறக்குறைய இந்த கூட்டணி தான் வெல்லும் என்று அவர் சொல்லுகின்ற தொகுதிகளில் வேண்டுமானால் முன்ன பின்ன ஒரு வேறுபாடு இருக்கலாமே தவிர, ஆனா இந்த கூட்டணி வெல்லும் என்பதை எல்லா ஊடகங்களும் ஏறக்குறைய ஆணித்தரமாக தனது கருத்து கணிப்பில் தெளிவாக்கி இருக்கின்றார்கள். அதையும் தாண்டி கருத்து கணிப்புகளையும் மீறி 200 தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே அரியணை ஏறப்போவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அரியணை ஏறப்போகின்றார். அவருக்கு துணையாக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் டாக்டர் திருமா உள்ளிட்ட மற்ற தலைவர்களும் துணையாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த தேர்தல் களத்தில் நாம் காணுகின்ற காட்சி. ஓகே சார். இப்போ கடந்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் என்ன வேறுபாடுன்னு பாக்குறீங்க? அப்ப இருந்ததற்கும் இப்ப இருந்ததற்கும். 2021 தேர்தல் அதிமுக தலைமையிலான அரசிடமிருந்து அந்த மோசமான நிர்வாகத்திடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அரசு ஆட்சியை கைப்பற்றியது. இப்போது இருக்கின்ற நிலைமை என்பது அந்த கைப்பற்றப்பட்ட இந்த ஆட்சி நல்லாட்சி மீண்டும் தொடர்வதற்கு மக்கள் அளிக்கின்ற 2ஆம் வாய்ப்பு தான் இந்த தேர்தலில் நாம் பார்க்கின்ற ஒரு சிறப்பு. எனவே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி மீண்டும் தொடரப்போகிறது. மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றி ஒரு நல்லாட்சி வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. ஆனால் களத்தில் சில கட்சிகள் புதிதாக நுழைந்திருக்கின்றன. அவற்றுடைய தாக்கங்களும் என்ன என்பதை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அவ்வளவு. மற்றபடி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி 2ஆம் முறையாக ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அதிமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான ஒரு தேர்தலாக அமைந்தது. இப்போது காப்பாற்றப்பட்ட தமிழகம் மீண்டும் தொடர்ந்து நடைபோடுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி நாம் பார்க்கிறோம். ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி 200 தொகுதியுமே திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. அதே மாதிரி இது எதன் அடிப்படையில் சொல்றாங்க சார்? இப்போ 2 கூட்டணி பாத்தீங்கன்னா புதியதாக அமைஞ்சிருக்காங்க. சோ எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னு பாக்குறீங்க? இல்ல, கூட்டணிக்கு பல முனை கூட்டணி தேர்தல் இந்த தேர்தலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் சொன்னாலும் கூட தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டி தான் களத்தில் நேரடியாக இருக்கு. பிற கட்சிகள் எல்லாம் களத்திலே இருக்கின்றார்கள், அவ்வளவுதான். அவர்கள் ஒரு முனையாக தங்களை நிறுத்திக் கொள்வதற்கு இன்னும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை, கிடைக்கல அவங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களின் அடிப்படை ஒரு பெரிய ஒரு திறப்பை உருவாக்கி, குறிப்பாக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவது, அப்புறம் கல்லூரி படிக்கின்ற பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவது, இலவச பஸ் பாஸ் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து சொல்லலாம். அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை உருவாக்கி, ஏன்னா இவையெல்லாம் இலவசங்கள் என்று சில கட்சிகள் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த இலவசங்கள் எல்லாம் கொடுத்து மக்களை சீரழிக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா வளர்ந்த நாடுகளிலே கூட முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் கூட அவர்களது வங்கி கணக்கிலே அரசுகள் பணத்தை செலுத்துகின்ற வாய்ப்பு ஒரு சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு மலேசியாவில் எடுத்துட்டீங்கன்னா கூட 3 மாசத்துக்கு ஒரு முறை 100 வெள்ளி ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் அரசாங்கம் செலுத்துது. அதே போல ஜெர்மனியில அதே போல இருக்குது, பிரான்ஸ்ல அதே போல இருக்குது. உலகின் பல்வேறு வளர்ந்த நாடுகளிலே கூட மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்குகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறதுக்கே காரணம் என்னன்னா, மக்களிடத்துல சர்ப்ளஸ் அமௌண்ட் கையில இருக்கணும். சர்ப்ளஸான ஒரு தொகை கையில இருக்கின்ற பொழுது அதை செலவு செய்வதற்கு பதில் அவர்கள்
சின்ன சின்ன முதலீடாக மாற்றுவார்கள். இதன் மூலமாக வந்து அந்த மாநிலத்தினுடைய அல்லது அந்த நாட்டினுடைய ஒரு ரொட்டேஷன் அப்படின்னு சொல்வது வளரும். ரெண்டாவது வந்து பெண்கள் கையில வந்து பணம் இருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக அவர்கள் வந்து தொடர்ந்து வெளியிலே போய் வேலை செய்வதற்கும், பேருந்து வழியிலே பயணம் செய்து பல்வேறு பணிகளிலே போய் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது. எனவே இந்த இலவசங்கள் எல்லாம் வந்து ஒரு சமூக முதலீடாகத்தான் அரசாங்கம் செய்கின்றதை தவிர இவற்றை ஒரு இந்த பொருளாதாரம் புரியாத சில பேர் சொல்வதை போல இவற்றை இலவசங்கள் என்று சுருக்கக்கூடாது. இது வந்து இந்த உரிமை தொகை என்று சொல்வது வந்து பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை உருவாக்கி இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு விடுதலையும் பெற்று தந்திருக்கிறது. பொருளாதார சுதந்திரம் தான் இறுதியிலே அனைத்திலும் மிக முக்கியமான சுதந்திரம். இதை இந்த அரசாங்கம் உறுதி செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் மீண்டும் இந்த அரசாங்கம் வந்து தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். அடுத்த டென்யூர்ல வந்து 2000 ரூபாய் வழங்குவதற்காக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அதுவும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி ஏன்னா ஏற்கனவே இருந்த அரசாங்கம் வந்து அதிமுக அரசாங்கம் வந்து அந்த வாக்குறுதி கொடுத்தாலும் கூட அவர்கள் காலத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு பதில் இந்த 5 ஆண்டுகளும் இந்த 1000 ரூபாய் அவர்கள் வந்து குறை சொல்லி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் தேர்தல் வந்த பொழுது அவர்களும் அதே வாக்குறுதியை 2500 ரூபாய் நாங்கள் தருவோம் என்ற வாக்குறுதியை அவர்கள் தந்ததின் மூலமாக அவர்கள் அந்த 5 ஆண்டு காலம் கேலி செய்து கிண்டல் செய்த இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை தொகை பற்றி மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த மனக்கசப்பு என்பது அதிமுக கூட்டணிக்கு எதிராக மாறி இருக்கிறது. எனவே இந்த நிலையில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த வாக்குறுதி 2000 ரூபாய் தருகின்ற அந்த வாக்குறுதி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி வெற்றிக்கான ஒரு படிக்கட்டை திறந்து விட்டிருக்கிறது தான் பார்க்கிறோம். எனவே இது வந்து ஒரு நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்கான ஒரு மக்கள் அளிக்கின்ற ஒரு வாய்ப்பாகத்தான் அது. ஓகே சார். இப்போ ஆளுங்கட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவுல எதிர்க்கட்சி தரப்புல இருந்து கேள்விகள் எழுப்பப்படும். அவங்க பிரச்சாரத்தையும் மேற்கொள்ளணும், பிளஸ் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றப்படும்படி மக்கள் பிரச்சாரத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்களுக்கு என்ன வேண்டியது இஷ்யூ எல்லாம் அட்ரஸ் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். அண்ட் எதிர்க்கட்சி பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி எழுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு இது சவாலா இருக்கு சார் இந்த பிரச்சாரம்? அரசு ஊழல் அரசு, இந்த அரசு திறமையற்ற அரசு அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அந்த அரசு அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஆனா மக்கள் நலன் திட்டங்கள் சார்ந்த கேள்விகளுக்கு வந்து மக்களே பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே ஒரு தேர்தலில் நடக்கும். அவர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளின் மூலமாகத்தான் அதை காட்டுவார்கள். ஏன்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து அதை பெறுவதற்கான எல்லா தகுதியும் இருக்கு அவங்களுக்கு. 1000 ரூபாய் மட்டும் இல்ல, கல்லூரி படிக்கின்ற பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற தொகை கூட வந்து இந்த அடிப்படையில் தான் இருக்கு. ஆனா அது அவங்க வாங்குகின்ற தொகைகளை வந்து குற்றப்படுத்துவதோ கேலி செய்வதோ அவர்களது சுயமரியாதையை வந்து சீண்டுகின்ற ஒரு செயலாகத்தான் இருக்கு. அரசியல் ரீதியாக நீங்க அரசியல் தலைவர் வந்து விமர்சனம் செய்வதோ கேள்வி கேட்பதோ எடுபடும். ஆனால் பெண்களை சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் நேரடியாக இந்த திட்டங்களின் மூலமாக சீண்டுவது என்பது கேள்விகளை கேட்பவர்களுக்கு எதிராகத்தான் அது போய் முடியும். அதுதான் இந்த தேர்தல் நாம பார்க்கின்ற தேர்தல் முடிவாக இருக்கிறது. எனவே எதிர்கட்சிகள் வந்து அரசியல் ரீதியான கேள்விகளை கேட்பதற்கு தங்களை தயார் செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு நேரமே கிடைக்கல. ஏன்னா இப்போ அதிமுக வந்து பல கேள்விகளை கேட்டாலும் கூட அந்த கேள்விகள் எல்லாம் அவர்களை நோக்கி அமைக்கப்பட்ட கேள்விகளாகத்தான் அமைந்திருக்கிறது. இரண்டாவது, இந்த பாஜகவோட அதிமுகவினுடைய கூட்டணி என்பது ஒரு குழப்பத்துலதான் இருக்கு. அதிமுக தலைமையில இந்த கூட்டணி அமைந்திருக்கிறதா அல்லது பாஜக தலைமையில் அமைந்திருக்கிறதா என்பதை 2 பேருமே வந்து கடைசி வரை தெளிவுபடுத்தவே இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய மேடைகளை நாங்க எங்கள் தலைமையில இருக்கின்ற கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மோடி வந்தாருன்னா பிஜேபி தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாரு, அமித்ஷா வந்தாருன்னா பிஜேபி தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி போயிட்டு மக்களை சந்திக்கின்ற பொழுது அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்றாரு. இப்ப இவர்களுக்குள்ளேயே ஒரு அரசியல் தெளிவும் அரசியல் தெளிவின்மையும் அப்புறம் போட்டியும் வந்து இருக்கிறதால மக்களை வந்து மக்களோட நம்பிக்கையை பெறுவதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதை பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு எதிரான கடுமையான மனநிலை இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த 2014 இருந்து தமிழ்நாட்டிற்கு அவர்கள் தொடர்ந்து செய்கின்ற வஞ்சனை, தொடர்ந்து செய்கின்ற ஓர வஞ்சனை, திட்டங்களில் ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் அவர்கள் நிதி ஒதுக்காமல் ஒதுக்கி வருகின்ற இந்த போக்கு, நீட் உள்ளிட்ட பல்வேறு
திட்டங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவியருக்கும் அவர்கள் தொடர்ந்து இழைத்துக் கொண்டிருக்கின்ற அநீதி இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பிஜேபியின் மீது மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கு. இப்போ கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வந்து இன்னும் கூட விடுவிக்காமல் இருக்கிறாங்க. அப்புறம் வெள்ள நிவாரணங்களுக்கான தொகைகளை வந்து விடுவிக்காமல் ஒரு யானைக்கு சோலைப்பொறி போடுவதை போல அவர்கள் வந்து நடந்து கொள்வதை எல்லாம் மக்கள் கண்கூடாக தானே பாக்குறாங்க. உத்தரப்பிரதேச அவர்கள் ஒதுக்கின்ற தொகை, பீகாருக்கு ஒதுக்கின்ற தொகை, குஜராத்துக்கு ஒதுக்கின்ற தொகை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின்ற தொகையை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எங்கும் மலைக்கும் அடுக்குமான இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளியோடு அந்த இடைவெளியை நியாயப்படுத்துவதற்கு அவர்களிடத்துல எந்த விதமான திட்டங்களும் இல்லை. மோடி ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று ஒரு அடிக்கல் நாட்டி விட்டு போனார்களே தவிர, அதே போல வந்து ஒசூரிலே ஒரு எய்ம்ஸ் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த ரெண்டுக்கும் வந்து குறைந்தபட்சம் இதுவரையில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல அப்படின்றது மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ கடைசி பட்ஜெட்ல வந்து மதுரை, கோவை உள்ளிட்ட பல நகரங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டு வரணும்னு தமிழ்நாடு அரசு முன்மொழிந்து போகுது. மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது, அதனால் அது எல்லாமே வந்து நஷ்டத்துல போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து முழுமையாக நிராகரிச்சாங்க. அதுக்கு மோடி சொன்ன காரணம் என்ன? பெண்களை குற்றம் சொல்றாரு. என்ன பெண்கள், எப்படி பெண்களை குற்றம் சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல வந்து பேருந்துகளில் 50% பேருந்துகள் வந்து கட்டணம் இல்லாமல் தான் போகுது. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை கொடுத்துட்ட பொழுது அவர்கள் பேருந்தில் பயணம் செய்வாங்களா, மெட்ரோல பயணம் செய்வாங்களா? அதனால மெட்ரோ எல்லாமே நஷ்டத்துல தான் போகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் பேருந்துல பயணம் செய்யறாங்க. ஆனா மெட்ரோல உட்காரத்துக்கு சீட்டு கூட கிடைக்காது இன்னைக்கு. அந்த அளவுக்கு வந்து எல்லா ரயிலுமே வந்து மெட்ரோ ரயில் முழுக்க முழுக்க நிரம்பி வழிகின்ற சூழலை மெட்ராஸ்ல நம்ம பார்க்கணும். அப்ப இங்க பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்திருந்தாலும் கூட மெட்ரோ என்பது முழுக்க நிறைஞ்சு போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பச்சை பொய் ஒரு நாட்டின் பிரதமரே சொல்லுகின்ற அவலத்தை வந்து மக்கள் பார்த்திருக்கிறாங்க. அதனால இந்த பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால், அந்த கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த கூட்டணியை மக்கள் நிராகரிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு தெளிவான கூட்டணி தலைமை அதிமுகவிற்கோ பிஜேபிக்கோ இல்லை. மக்கள் நலன் சார்ந்து அவர்களால் யோசிக்க முடியவில்லை என்பதெல்லாம் இந்த தேர்தலிலே திமுக கூட்டணிக்கு சாதகமான அம்சங்களாக இருக்கு. ஓகே சார். இப்போ எதிர்க்கட்சிகள் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான விமர்சனம் ஆளும் கட்சி மேல வைக்கிறது என்னவாக இருக்குன்னா, பெண்களுக்கு இப்ப பாதுகாப்பு வந்து பெரிதளவுல இல்ல. ஸோ ஆளும் கட்சி திமுகனால அது கரெக்டான முறையில வழிநடத்த முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வைக்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது வந்து தமிழ்நாட்டில் இருந்தது மட்டும்தான் வழக்குகள் வந்து சரியாக பதியப்படுகின்ற காரணத்தினால்தான் எத்தனை வழக்குகள் வந்து பெண்களுக்கு எதிரான வழக்காக இருக்கட்டும், அல்லது குடும்ப வழக்குகளாக இருக்கட்டும், அல்லது சிறு சிறு சண்டைகளாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து வெளியே வருது. வட மாநிலங்கள்ல வந்து வழக்குகளே பதிவு செய்யப்படுவதில்லை. அதுதான் அங்க இருக்கக்கூடிய, ஏன்னா மக்கள் வந்து காவல் நிலையத்துக்கு போய் தங்களது வழக்குகளை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது மிக 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 குறைவு அந்த இடத்துல. அதனால வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை என்பதற்காக அந்த மாநிலங்கள் எல்லாம் சட்டம் ஒழுங்குல வந்து சிறந்த மாநிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா 38,000 பெண்கள் வந்து காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதிகப்படியான பெண்கள் வந்து கடத்தப்படுகின்ற மாநிலத்துல வந்து டெல்லி முதலிடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதை வந்து பெருசுபடுத்துவதற்கு எந்த ஊடகங்களும் தயாராக இல்லை. அது காரணம் என்ன? அந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து பாஜகவின் அடிவருடிகளாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை எடுத்துதான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வட மாநிலங்கள் வந்து பதிவு செய்யப்படாமல் ஒவ்வொரு நாளும் மக்கள் போராட்டத்தில் இருக்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதை பத்தி பேசுவதற்கு இங்கே அதிமுக கூட தயாராக இல்லை. எனவே இங்கே சட்டம் ஒழுங்கு வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு என்று இருந்தாலும் கூட ஒரு சில வழக்குகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்ற வழக்குகளை பூதாகரப்படுத்தி ஒட்டுமொத்தமாக குறை சொல்வது என்பது என்கின்ற ஒரு போக்கு அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா வட மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாடு என்பது ஏறக்குறைய ஒரு மாடரேட் இடத்துல தான் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதே முழு குற்றச்சாட்டை நம்ம வைக்கணும். எங்கள் நேயர்களுக்கு டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் நிறைய தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.